وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், பிறந்தவர்கள், துய்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இன்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைய நாளின் மாலை பொழுதிலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றி கேட்கவும் பேசவும், அதன் ஊடாக நம்முடைய ஈருலக வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வரவும் ஒரு சிறந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறார். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மய்யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹு தாலா நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா மார்க்கத்துடைய விளக்கத்தை அல்லாஹு தாலா கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மார்க்கம் கிடைப்பது என்பது வேறு, மார்க்கத்துடைய விளக்கம் கிடைப்பது என்பது வேறு. இந்த உலகத்திலே பிறந்த எல்லோருக்கும் மார்க்கம் கிடைக்கும், மார்க்கத்துடைய விளக்கம் எல்லோருக்கும் என்ன செய்யாது, கிடைக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு மௌலூத் யூலது அலா ஃபித்ரா. எல்லாருமே என்ன செய்யறாங்க, இயற்கையான இஸ்லாம் என்று சொல்லுகிற இந்த மார்க்கத்துல தான் என்ன செய்யறாங்க, பிறக்கிறாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது இந்துவாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும், அது பௌத்த பிள்ளைகளாக இருந்தாலும், நாஸ்திகத்துக்கு சொந்தமாக பிறக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், எல்லா பிள்ளைகளும் இயற்கையான இஸ்லாத்துல தான் என்ன செய்யறாங்க, பிறக்கிறாங்க. அப்படின்னா இயற்கையான இஸ்லாம்னா அல்லாஹுவை ரப்பாக ஏற்ற இந்த இஸ்லாத்துல தான் என்ன செய்யறாங்க, அவங்க பிறக்கிறாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா அவங்களோட தாயும் தந்தையும் தான் அவங்களை நெருப்பு வணங்கிகளாக, சிலை வணங்கிகளாக மாத்துறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன செய்யும், மார்க்கம் இந்த உலகத்துல கிடைக்கும். ஆனா பிறந்த எல்லாருக்கும் மார்க்கத்துடைய விளக்கம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இது எல்லாருக்கும் என்ன செய்யாது, கிடைக்காது. யாருக்கு கிடைக்கும், மய்யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹு தாலா நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் என்ன செய்யும், இந்த மார்க்கத்துடைய விளக்கம் கிடைக்கும். அதனாலதான் நிறைய நேரங்கள்ல நாங்கள் இளமை காலங்கள்ல இழந்த நேரங்களை பத்தி கவலைப்படுவது அதிகமாகவே இருக்கும். சில நேரங்கள்ல நாங்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு முதல் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா இருக்கும், திருமணம் முடிச்சதுக்கு பிறகு வாழ்ற வாழ்க்கை இன்னும் ஒரு வாழ்க்கையா இருக்கும். பிள்ளைகள் எல்லாம் பெற்று அந்த பிள்ளைகள் பெரியவர்களாக மாறி திருமணம் முடிக்கிற வயதை அந்த பிள்ளைகள் அடைஞ்சதற்கு பிறகு நம்மளையும் யோசிப்போம், நம்மளோட பிள்ளைகளையும் யோசிப்போம். நாங்களே இப்படித்தான் ஒரு காலம் மார்க்கம் தெரியாம இருந்தோம். ஆனா அல்லாஹ் மார்க்கத்தை தந்தான், ஆனா இந்த பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கம் விளங்குது இல்லையே அப்படின்னு செய்யறோம், யோசிக்கிறோம். அல்லாஹு தாலா அந்த மார்க்கத்தை எல்லாருக்குமே கொடுப்பானா இல்லையான்னு கேட்டா அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் நாடுறவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்வான், கொடுப்பான். அதனாலதான் ஃபிரௌனுக்கும் ஆசியாவுக்கும் திருமண பந்தம் இருந்த போது கூட
ஃபிரௌனுக்கு அல்லாஹு தாலா கொடுக்காத மார்க்கத்தை ஆசியாவுக்கு என்ன செய்தான்? அல்லாஹு தாலா கொடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மனைவிக்கும் திருமண பந்தம் இருந்த போது கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த மார்க்கத்தை அல்லாஹு தாலா ஆசியாவுக்கு, இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு என்ன செய்யல? அல்லாஹு தாலா கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல ஒரு பிரச்சாரகராக இருந்து அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்த போது அல்லாஹ்வுடைய தூதரை வளர்த்த பெரியப்பா சாச்சா அபு தாலிப், அவருக்கு அல்லாஹு தாலா என்ன செய்யல? இந்த மார்க்கத்தை கொடுக்கல. அவர் பெத்த பிள்ளைகளுக்கு அல்லாஹு தாலா என்ன செஞ்சான்? இந்த மார்க்கத்தை கொடுத்தான். அவர் பெத்த பிள்ளைகள் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அல்லாஹ் மார்க்கத்தை கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான். அலி இப்னு அபி தாலிப் கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான். அந்த காபிரான மனுஷருக்கு பிறந்த பிள்ளையத்தான் இறை தூதருக்கு பிறந்த பிள்ளையான ஃபாத்திமாவை அல்லாஹு தாலா திருமண பந்தத்தூடுவாக என்ன செஞ்சான்? இணைச்சுட்டான். அப்ப வாப்பாவுக்கு கிடைக்காத இந்த மார்க்கம் பிள்ளைக்கு கிடைச்சிச்சு. மனைவிக்கு கிடைக்காத மார்க்கம் கணவனுக்கு கிடைச்சிச்சு. கணவனுக்கு கிடைக்காத மார்க்கம் மனைவிக்கு கிடைச்சிச்சு. இது யார கையில இருக்குது அப்படின்னு கேட்டா நம்மட கையில இல்லை. யார கையில இருக்கு? இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நீங்க நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த ஹிதாயத்தை, இந்த மார்க்கத்தை கொடுக்க இயலாது. நாங்க யார இந்த மார்க்கத்துல இருக்கணும் என்று நாடுறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்வோம்? இந்த ஹிதாயத்தை கொடுப்போம் அப்படி என்று அல்லாஹ்வோட தூதருக்கு சொன்ன வசனங்களை குர்ஆன்ல பார்க்கிறோம். எனவே இந்த ஹிதாயத் என்பது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. மார்க்கம் என்பது எல்லாருக்கும் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். அது இறைவனுடைய நியதி. பிறக்கிற போதே இஸ்லாம் என்று சொல்லுகிற இயற்கையில தான் பிறக்கணும் என்பது இறைவனுடைய நியதி. ஆனா இந்த மார்க்கத்துடைய விளக்கம் அப்படி அல்ல. அது அல்லாஹ் நாடக்கூடிய ஆக்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? இந்த மார்க்கத்துடைய விளக்கம் கிடைக்கும் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹ், அந்த பெரிய ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல அதிகமாக கேட்ட பிரார்த்தனை என்ன என்று கேட்டால், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை என்ன செஞ்சிடு? இந்த மார்க்கத்துல உறுதியாக்கிடு என்று கேட்டாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அந்த அடிப்படையில இந்த மார்க்கத்துல நம்ம வாழ்றது என்பது அல்லது இந்த மார்க்கத்தை கேட்கறது என்பது, நீங்க நினைச்சு பாருங்க. இந்த மக்கோனை என்று சொல்லுகிற இந்த ஊர்ல நீங்க மட்டுமா பெண்கள், நீங்க மட்டுமா பிள்ளைகள்? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் வாழ்றாங்க? எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்க? எத்தனை பேர் வசதியோடு இருக்கிறாங்க? எத்தனை பேர் அனாதைகளாக, விதவைகளாக, நல்லவங்களாக எல்லாருமே இருக்கிற நேரம் அல்லாஹ் தஆலா உங்களை தெரிவு செய்து கொண்டு வந்தான் என்றால் இது உங்களோட கெட்டித்தனம் அல்ல. இது அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருள் என்பதை என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செய்த ஆக பெரிய அருள் என்பதை என்ன செய்யக்கூடாது? நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா இது நமக்கு அருளா விளங்குறல்ல. நமக்கு அருளா என்ன விளங்குற? நம்மளோட மாப்பிள்ளைக்கு நல்ல காரு கிடைச்ச அருள், நல்ல ஒரு வீடு பெயிண்ட் பண்ணி நல்ல கொஷன் ஷெட் எல்லாம் போட்டு நல்ல பெரிய வீடு, நல்ல பெரிய டிவி கிடைச்சா அல்லாஹ்ட அருள். நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால் இந்த உலகத்துல உள்ள சொத்துக்கள், பத்துக்கள், சுகங்கள் எல்லாம் கிடைச்சா நம்ம அருள் அப்படியே என்ன செய்கிறோம்? நம்ம நினைக்கிறோம். அதல்ல, இந்த உலகத்துல அப்படித்தான் இருந்திருந்தால் தங்க கட்டில ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். பெரிய பெரிய மாடி வீடா ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்து வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்தது ஒரு சின்ன வீடு. மனைவி தூங்கினா கணவன் தொலை இயலாத ஒரு சின்ன வீட்டுல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வோட தூதர் அடிக்கடி அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்காத துஆவையும் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. யா அல்லாஹ், முஹம்மதுடைய குடும்பம் பசியால வாடுது, பசியால துடிக்குது, நீ என்ன செய்? முஹம்மதுடைய குடும்பத்துக்கு நீ உணவத்தா அப்படி என்று கேட்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்துச்சு. நம்ம யார்கிட்டையும் அல்ல இன்றைக்கு நீ பகல் சாப்பாட்டுக்கு வழி இல்லை உதவி செய்து கேட்கறலையே, இரவு சாப்பாட்டுக்கு வழி இல்லை உதவி செய்து கேட்கறலையே, நாளை காலையில் இந்த பட்டணிகள் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை உதவி செய்து கேட்கறலையே, நமக்கு அது கன்ஃபார்ம். சாப்பாடு இருக்குது என்பது கன்ஃபார்ம். நமக்கு எப்போ தூக்கம் போகும்னா ஒரு 10 நாளைக்கு கஷ்டப்படாம ஆக்கிறதுக்கு அரிசி இருந்தும் ஃப்ரிட்ஜில் பீஃபும் சிக்கனும் மீனும் இருந்தால் தான் நமக்கு தூக்கம் போகும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த சாப்பாடு என்னன்னு தெரியாது, அடுத்த கணம் என்ன உணவு கிடைக்கும்னு தெரியாது, நம்மளோட வீடு எப்படி ஆகும்னு தெரியாது, பிள்ளைகளுக்கு உணவா இல்லையான்னு தெரியாது, உடுப்பு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட கேட்டதெல்லாம், யா அல்லாஹ், எனக்கு என்ன செய்? நீ சாப்பிடுறதுக்கு உணவத்தா, என் குடும்பத்துக்கு உணவை கொடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க.
மனச்சாட்சியோடு சொல்லுங்க பாப்போம். ஒரு நாள் நம்ம காலையில சாப்பிட்டு பகல் சாப்பாடு தாண்டு அல்லாஹ் கிட்ட கேட்ட ஒரு நேரத்தை சொல்லுங்க பாப்போம். பகல் சாப்பாடு சாப்பிட்டு அல்ல இரவைக்கு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் சாப்பாடு தா அப்படின்ட்டு ஒரு நாள் துவா செஞ்சதை சொல்லுங்க. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இல்லை. அப்படி நம்ம அது நமக்கு துவாவே இல்லை. நம்ம கேட்டதெல்லாம் நகை நட்டு வீடு வாசல் சொத்து சுகம் நம்ம கேட்டதெல்லாம் இதுதான். ஆனா ரசூல்லா கேட்டதெல்லாம் ஒரு வாய் சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறேன்னு கேட்டாங்க. 15 நாளாக ஆட்டு காலை அவிச்சு வச்சு சாப்பிட்ட ஒரு வாழ்க்கை தான் ரசூலுல்லாஹி இஸ்லாமுடைய வாழ்க்கையான இருந்துச்சு. அவர் தொழிலே ஆடு மேய்க்கிற தொழிலாகத்தான் என்ன செஞ்சு இருந்துச்சு. அவர் மௌத்தாகிறது வரைக்கும் அவருக்கு இருந்தது ஆட்டுப்பட்டி தான் இருந்துச்சு. ஆனா இந்த உலகத்துல மார்க்கத்துல உயர்ந்த இடத்துல இருந்தாங்க. உலகத்துல என்னையும் உங்களையும் விடவும் மிக தாழ்ந்த ஒரு இடத்துல என்ன செஞ்சாங்க ரசூல்லா இருந்தாங்க. ஆனா ரசூல்லாவுக்கு ஒரு நாள் கூட என்ன செய்யல, உலகம் கவலைப்படுத்தல, ஊடுவாசல் கவலைப்படுத்தல, சொத்து சுகம் கவலைப்படுத்தல. ரசூல்லாவுடைய அழுகை எல்லாமே உலகத்தை நினைச்சு இருக்கல. ரசூல்லாவுடைய அழுகை எல்லாமே மார்க்கத்தை நினைச்சுதான் இருந்துச்சு. காரணம், ரசூல்லா கிட்ட உலகம் வறுமையா இருந்துச்சு, மார்க்கம் உலகத்துல பணக்கார மார்க்கமாக ரசூல்லா கிட்ட இருந்துச்சு. காரணம், ரசூலுல்லா நேசிச்சதெல்லாம் அதுதான், நம்ம நேசிக்கிறது எல்லாமே இதுதான். அதனால நம்ம எப்பயும் அல்லாஹ்க்கு நிறைய நன்றி செலுத்தணும். நம்ம கேட்காமலே அல்லாஹ் நிறைய நமக்கு தந்திருக்கிறான். அவனாக தெரிவு செய்து, அவனாக விரும்பி, அவனாக அல்லாஹ் தஆலா செஞ்சான், நமக்கு நிறைய தந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேணும் 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 என்று என்ன செஞ்சாங்க, துவா கேட்டு தான் கிடைச்சிச்சு. நம்ம குழந்தை வேணா வேணா வேணான்னு சொல்ல சொல்ல கிடைக்குது. பாருங்க, நபிமார்களுக்கே அல்லாஹ் தஆலா துவா கேட்டு தான் கொடுக்குற அளவுக்கு தான் இந்த பாக்கியங்களை எல்லாம் கொடுத்தான். நமக்கு அதெல்லாம் ஒரு பெரிய மேற்றே இல்லை, அது நமக்கு கணக்கே இல்லை. அது துவா கேட்கறதுக்கான ஒரு இடத்திலேயே இல்லை. யாரு கேட்கணும்? பிள்ளை இல்லாதாக்கள் தான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். நம்ம கேட்கறதெல்லாம் பிள்ளையெல்லாம் மிச்சம். அதுதான் நம்முடைய பிரார்த்தனையே. பிள்ளைக்கு வந்துடப்படாதுன்னு தான் கேட்கிறோம், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கை என்பது இது அல்லாஹ் தஆலா மார்க்கத்தோடு தார வாழ்க்கை இருக்குத்தானே, இது அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த அளப்பெரிய அருள் என்பதை உள்ளத்துல ஆள் மனதுல நானும் நீங்களும் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பதிய வைத்தாத்தான் இந்த மார்க்கத்துல உள்ள வணக்க வழிபாடுகள், இந்த மார்க்கத்துல உள்ள அத்துணை விஷயங்களும் உள்ளத்துல என்ன செய்யும், ஒரு இன்பகரமான ஒரு விஷயமாக இருக்கும். அல்லாஹ் இந்த உலகத்துல நம்மட வாழ்க்கையில உள்ள குடும்பம் இருக்குதானே, இந்த குடும்பம் ஒரு வெற்றிகரமான ஒரு குடும்பமாக வீர நடை போட வேண்டுமாக இருந்தால் அதுல மிகப்பெரிய ஒரு பங்கு பெண்களுடைய கையில தான் தங்கி இருக்கு. நீங்க அல்லாஹ் இந்த உலகத்துல மனிதனை படைக்கிற நேரமே முதலாவது அல்லாஹ் தஆலா ஆணைத்தான் படைச்சான். அந்த ஆணை படைச்ச அல்லாஹ் தஆலா ஆணுக்கு அமைதிக்காகத்தான் பெண்ணை என்ன செய்தான், படைத்தான் என்பதை நாங்க பார்க்கிறோம். ஆணுக்கு அமைதிக்காகத்தான் அல்லாஹ் தஆலா படைச்சான் என்பதை என்ன செய்கிறோம், குர்ஆன்ல பார்க்கிறோம். அல்லாஹ் ஃபர்ஸ்டா பெண்ணை படைக்கல, அல்லாஹ் முதலாவது படைச்சது ஆணை படைச்ச அல்லாஹ் தஆலா அந்த ஆணும் பெண்ணும் இந்த உலகத்துல சேர்ந்து வாழ்ற வாழ்க்கைய 2 பேரும் சேர்ந்து கொண்டு போகிற அழகான திட்டத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல பாவம் நடப்பதற்கு முதல், இந்த உலகத்திலேயே அனாச்சாரம் நடப்பதற்கு முதல், இந்த உலகத்திலேயே மனித சமூகம் பிறப்பதற்கு முதல், இந்த உலகத்திலேயே ஷிர்க்குகள் வளருவதற்கு முதல், இந்த உலகத்திலேயே குடி விபச்சாரம் பரவுவதற்கு முதல், மனிதன் என்று இறைவன் படைத்த முதலாவது மனிதரையே அல்லாஹ் நபியாக படைத்து, அந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா துணையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெண்ணையே நிர்வாகம் செய்கின்ற ஒரு திறமையில அல்லாஹ் தஆலா கொடுத்து, அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் என்று சொல்லுகிற பொறுப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்து, அந்த நிர்வாகத்துக்கு கீழால் இயங்குகிற நல்ல மனசையும் உணர்வையும் அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா இயல்புலையே கொடுத்திருக்கிறார். அதனாலதான் உங்களுக்கு என்ன மனசுக்குள்ள கவலை பாருங்க, உங்களுக்கு இருக்கிற கவலையெல்லாம் வீட்டை துப்புரா வைக்கணும், கணவனுக்கு ஆக்கி கொடுக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகள பாசம் காட்டணும், உடுப்பு கழுவி கொடுக்கணும், வார விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தணும், வீட்டை நல்லா வச்சு கொள்ளணும், மாப்பிள்ளைக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நான் இருக்கணும், மாப்பிள்ளைக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் வாழணும்.
இந்த மனசு தானே உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்த மனசெல்லாம். இந்த ஊரு நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், நான் ஜனாதிபதி ஆகணும், பிரதமர் ஆகணும் என்று நமக்கெல்லாம் ஆசைக்கா இல்லையே. இயல்புல அல்லாஹ் தஆலா ஒரு சில விதிவிலக்கான பெண்கள் இருப்பாங்க உலகத்துல. ஆனா இயல்புல பாருங்க, நமக்கெல்லாம் தந்த மனசை பாருங்க அல்லாஹ் தஆலா. பிள்ளைகளை வளர்க்கிறது, நல்ல பெண்ணா வாழ்றது, கணவனுக்கு கட்டுப்படுறது, கணவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது, நம்மளோட வீட்டு சூழலை ஈமானிய சூழலாக வச்சுக்கொள்றது, கணவன் சொல்றதுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறது, இது அல்லாஹ் இயல்புல தந்தது. அது அல்லாஹ் உங்களோட மனசுல இயல்பாக தந்திருக்கிறான். காரணம் என்ன? இந்த குடும்பம் இருக்குதானே, இந்த குடும்பம் செழிப்பா சிறப்பா நடக்கணுமாக இருந்தால் அதுல மிக பிரதானமான பங்கு உங்களோட பங்கு. ஆண்கிட்ட கூட இல்லை, ஆண்கள்கிட்ட கூட இல்லை. ஆண்கள் என்ன செய்வாங்க? உழைப்பாங்க, காசு தருவாங்க, பொருளாதாரத்தை தருவாங்க, வீட்டை கட்டுவாங்க, உங்களுக்கு தேவையான நகை நட்டை வாங்கி தருவாங்க. அதை பராமரிக்கிற, பக்குவப்படுத்துற, அதை கவனிக்கிற அத்துணை உணர்வும் இயல்பாக என்ன செய்யுது? உங்கள்கிட்ட தான் அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கான், தந்திருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வரலாறு எல்லாமே அது வரலாறு அல்ல, நமக்கு ஒரு படிப்பினைக்காகத்தான் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா ஒரு குடும்பம் சிறப்பாக வெற்றியாக மாறுவதற்கு ஒரு மனைவியுடைய, ஒரு பெண்ணுடைய பங்கு மிக பிரதானமானது என்பதற்கு பாருங்க அல்லாஹ் சொல்ற உதாரணத்தை பாருங்க. இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை அல்லாஹ் படைச்சான். அந்த ஃபிர்அவுனுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல சாலிஹான மனைவியை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நல்ல சாலிஹான மனிதரை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா மோசமான மனைவியை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். குர்ஆன் சொல்ற வரலாறு. அல்லாஹ் தஆலா உலகத்துல நல்ல சாலிஹான மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாலிஹான துணையாக சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதே போன்று இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 மனைவிமார்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். 2 மனைவிமார்கள், சாரா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இந்த 2 மனைவிமார்களுமே உலகத்துல சிறந்த மனைவிமார்களாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஆக்கினான். இந்த மூணு துருவம். அங்க ஃபிர்அவுன் கெட்டவன், மனைவி நல்லவர். ஒரு குடும்ப வாழ்க்கை போறதுக்கு பேசிக் எப்படி இருக்கணும்னு பாருங்க. ஒரு குடும்பத்துடைய வெற்றி எங்க தங்கி இருக்குன்னு பாருங்க. இங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நல்லவர், மனைவி மகா கெட்டவன். அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்லவர், சாரா அலைஹிஸ்ஸலாம் நல்லவர், அங்கால அடுத்தது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் நல்லவர். இந்த மூணையும் நீங்க எடுத்து பாருங்க. ஒரு குடும்பம் செழிப்பா சிறப்பா வளர வாழ எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துல எவ்வளவு காலம் வாழ்ந்தாரு? 950 வருஷம் வாழ்ந்தார். அவர் உங்களோட மாப்பிள்ள மாதிரியா நம்மள மாதிரியா இருந்தாரு? இல்லை, அவரு அல்லாஹ்வுடைய பக்கமே அழைச்சாரு, கப்பல் கட்டினாரு, சமூகத்தை எல்லாம் அல்லாஹ்வை வணங்க சொன்னார், அந்த சமூகத்துக்கு ஹிதாயத்தை கொடுத்தாரு, நேர்வழியை காட்டினார். அந்த சமூகம் ஹிதாயத்தை மறுத்துச்சு. ஆனா அல்லாஹ் ஏகத்துவத்தின் பக்கம் உலக மக்களை எல்லாம் அழைக்கிற ஒரு சிறப்பை கொடுத்து நபியாக ஆக்கி அவருக்கு முடிச்சு கொடுத்த ஒரு பெண் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல ஒரு மோசமான ஒரு பெண், மோசமானண்டா ஈமான் இல்லாத ஒரு பெண், அதைத்தான் சொல்றேன். ஈமான் இல்லாத ஒரு பெண், பழக்க வழக்கத்தை சொல்லல, அதை மார்க்க உணர்வு இல்லாத அல்லாஹ்வை மறுத்த ஒரு பெண் இந்த உலகத்துல அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்த அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு குழந்தையையும் அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு குழந்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். கொடுத்த அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் மனைவியையும் ஒன்றாகத்தான் வாழ வைக்கிறான், பிள்ளையையும் ஒன்றாகத்தான் வாழ வைக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல ஒரு நாட்டில இருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு போறதுக்கெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கட்டளை இடல. அவர் மனைவியோட வாழ்றார், பிள்ளையோட தான் வாழ்றார். அந்த குடும்பம் எப்படி போகுது? அல்லாஹ்வை ஏற்ற ஒரு குடும்பம் ஒரு பக்கம், அல்லாஹ்வை மறுத்த மனைவி இன்னும் ஒரு பக்கம். வாழ்க்கை சரியா போகுமா? போகாது. வாழ்க்கை என்ன செய்யும்? அப்படி இப்படி ஆடி ஆடித்தான் என்ன செய்யும்? இந்த வண்டில் மாட்டுக்கு பூற்று 2 சில்லும் சரியா இருந்தா தான் அந்த வண்டி மாடு சரியா போகும். இது சரியா போகுமா? போகாது. அவ ஒரு பக்கம் இருப்பான்,
அவர் இன்னும் ஒரு பக்கம் மறுபக்கம் இருப்பார். இந்த வரலாறு வைங்க. அடுத்த வரலாறு, உலகத்துல அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்துல நபியாக ஆக்குறார். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார், சிலைகளை உடைக்கிறார், சிலைகளை சின்ன பின்னம் ஆக்குறார். அந்த சமூகத்துக்கு வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா சிலைகளை கையால செஞ்சு கொடுக்கிற மனுஷரா இருக்கிறார். இவர் அந்த சிலைகள் எல்லாம் கூடாதுன்னு சொல்றார். வாப்பாவே ஊரு உலகம் எதுக்கிறதுக்கு முதல் மகனை பார்த்து, டேய் இதெல்லாம் விட்டுடு, இல்லாட்டி அர்ஜு மன்னக்க வஹ்ஜுர்னி மலியா, உனக்கு நான் கல்லெறிஞ்சு கொண்டுடுவேன் அப்படி என்று வாப்பாவே பிள்ளைய மிரட்டி திறத்துற அளவுக்கு வாப்பாவுடைய வாழ்க்கை இருக்குது. அதை எதிர்த்துட்டு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துல வாழ்றார். ஆனால் அவருக்கு கிடைச்ச மனைவி சாலிஹான மனைவி, நல்ல மனைவி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனைவி, பொறுமையான மனைவி. கல்யாணம் முடிச்சு மிக நீண்ட காலம் தனக்கு என்று ஒரு குழந்தை வேண்டும் என்று ஆசைப்பட்ட போதெல்லாம், குழந்தை கிடைக்காத போதெல்லாமே பொறுமையை கையாண்ட ஒரு அன்பான மனைவி. இந்த மந்திரவாதி தந்திரவாதி தாயத்து தகடு அஸ்மா கிஸ்மா அங்க இஞ்ச அந்த ஹாமதுரு இந்த ஹாமதுரு, அந்த நூல் இந்த நூல், வைத்த ஊதுற அதை ஊதுற தலையை சுத்துற எதுவுமே இல்லாம இந்த உலகத்திலேயே மாஷா அல்லாஹ் பொறுமையாக மாப்பிள்ளைய தண்ட மாமனார் எதிர்த்த போது கூட மாப்பிள்ளையை ஏற்று மாப்பிள்ளையால் தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற அந்த மறுபக்க சோதனையையும் மனசுல சாதனையாக மாற்றிக்கிட்டே வாழ்றார். வயசு போனதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையையும் கொடுக்கிறான். அதையும் ஏற்றுக்கொள்றார். ஏற்றுக்கொண்டு குழந்தை கிடைச்சி மனைவியை விட்டுட்டு மாப்பிள்ளை போறார். எங்க போறாரு? பலஸ்தீனம் சிரியாவை நோக்கி போறாரு. மாப்பிள்ள மனைவியை கூட்டிட்டு வார நேரம் சொத்து கொடுத்தாரா, சுகம் கொடுத்தாரா, சாப்பாடு கொடுத்தாரா? கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி, கொஞ்சம் ஈத்தம்பழம், மனித சஞ்சாரமற்ற ஒரு இடம், பாலைவனம், யாருமே இல்லாத பூமி. அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு போறார். போற நேரம் மனசுல வேதனை துடிக்குது. என்ன வேதனை? எங்க போறீங்கன்னு கேட்குறாங்க. பதில் சொல்லல. அல்லாட கட்டளையான்னு கேட்குறாங்க. ஆமாண்டார். அதோட போறாரு. மனைவி தட்ட தனிய கிடைத்த பிள்ளைய கொஞ்சி விளையாட நேரம் கூட இல்லாத நேரம் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்லிட்டு போனவர் பல வருஷத்துக்கு பிறகுதான் வாராரு. அது வரைக்கும் வளர்த்தது உம்மாதான், தண்ணி கொடுத்தது உம்மாதான், தண்ணிக்காக அலைஞ்சது உம்மாதான், மனித சஞ்சாரமற்ற பூமியில தன்னம் தனிய வாழ்ந்தது உம்மாதான், ஜம்சம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது உம்மாதான், சஃபாவுலையும் மருவாவுலையும் தட்ட தனிய ஓடியது உம்மாதான். ஒரு நாள் கூட ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன நீங்க எங்க இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, எப்ப வருவீங்க என்று தெரியாது. கடிதம் போட அட்ரஸ் இல்லை, போன் பண்ண போன் இல்லை, எந்த விதமான ஒரு தொழில்நுட்ப உதவியும் இல்லை, யாரும் வந்து சொல்றதுக்கு வழியும் இல்லை. மௌத்தா ஹயாத்தா, வருவாரா வரமாட்டாரா, மறுமணமா திருமணமா, பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன என்றே தெரியாது. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை தவிர வேற நம்பிக்கை மனசுல கிடையவே கிடையாது. மனிதர்கள் வந்தாலும் வராவிட்டாலும், இரவு நேரமாகினாலும் பகல் நேரமாகினாலும், பசியோடும் பட்டினியோடும் தட்ட தனிய அந்த மக்கமா நகரத்தில் தாயும் பிள்ளையும் மட்டுமே இருந்துச்சு. மனைவியுடைய குடும்பமும் இல்லை, கணவனுடைய குடும்பமும் இல்லை. அடிக்கடி வந்து சாப்பாட்டை கொடுத்துட்டு போறதுக்கான அவகாசமும் அல்ல. அவர் சிரியாவுல, இவங்க மக்காவுல, அவர் இன்னும் ஒரு மனைவி சாராவோட, இங்க பிள்ளையோட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோடு ஹாஜருடைய வாழ்க்கை. சுபஹானல்லாஹ். பாப்பா கூட இருந்தாரா? கூட இருக்கே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்தாரா? கூட இருந்தாரு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்தவருக்கு, கெட்ட முஷ்ரிக்கான பெண்ணோடு வாழ்ந்தவருக்கு, தனக்கு பிறந்த ஒரு பிள்ளை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பிள்ளைய இஸ்லாத்தோடு சேர்த்து பயணிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான? கொடுக்கல. மனைவி ஒரு பெண் என்ன வழியில இருக்கிறாளோ அந்த வழியில தான் பிள்ளை பயணிக்கும், அந்த வழியில தான் பிள்ளை பயணிக்கும் என்பது மிகப்பெரிய சான்று. ஒரு குடும்பம் நல்லா வாரத்துக்கும் ஒரு குடும்பம் நாசமாகி போறதுக்கும் ஒரு பெண்ணுடைய பங்கு என்பது மிக பிரதானமானது.
அதனால சொல்லுவாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலண்டுவாங்க. தமிழ்ல சொல்லுவாங்களே பழமொழி, தாயை போல பிள்ளை நூலை போல சேலண்டுவாங்க. அங்க தாயை போல பிள்ளை நூலசாத்துடைய பிள்ளை தந்தையை போல வளர்க்கல. உம்மாவுடைய இறை நிராகரிப்பு கொள்கையிலேயே உம்மா வளர்க்கிறான். 950 வருஷம் வாழ்றாரு, தவ்வா செய்றாரு. கொஞ்சம் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. தனக்கு தன்னை நம்பி தன்னோடு வாழ்ந்து தண்ட சொத்துக்களை உண்டு தன்னோடு இல்லறத்தில் இருந்து தனக்கு என்று ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளையையும் அந்த தாயையும் அவர் கனவு காணுகிற ஒரு இடத்தில் அந்த குடும்பம் இருக்கல்ல. காரணம், அந்த பெண்ணுக்கிட்ட அந்த மனைவி கிட்ட அல்லாஹ்வை பத்திய பயம் இருக்கல்ல, மார்க்க உணர்வு இருக்கல்ல. வாப்பா கூட இருந்தும் அந்த பிள்ளை கெட்டு போறதுக்கு ஒரு மனைவியுடைய பங்கு மிக பெரியதாக மாறி போயிடுச்சு. ஒன்று அங்கால வாங்க. அடுத்த வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சி கொஞ்ச நாளையில உணவு இல்லாத ஒரு இடத்துல, பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல, அல்லாட பாதுகாப்பு அந்த பூமிக்கு இருக்கு, நான் அதை சொல்லல, மனித பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல சின்ன பருவத்துல கொஞ்ச தன்னோடு சத்தம் போட்டா கூட ஓடி வந்து உதவி செய்வதற்கு யாருமே மனித சஞ்சாரமற்ற ஒரு பூமியில கொண்டு விட்டுட்டு போற அந்த பயணத்துல மனைவி கணவர் வருவாரா இல்லையா என்று கூட தெரியாத ஒரு பயணத்துல மனைவி கிட்ட ஈமானும் இஸ்லாமும் அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையும் உறுதியாக இருந்ததனுடைய விளைவு, வாப்பா இல்லாட்டியும் பரவாயில்லை, அந்த வாப்பாவுக்கு பிறந்த இந்த பிள்ளைய வாப்பாட வழியிலேயே வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அந்த தூர நோக்கு, வாப்பா பிள்ளை ஓடி திரிகிற பருவ வயதை அடைந்த அந்த வயதுல வார நேரம் வாப்பா வந்து பிள்ளைகிட்ட கேட்கிறார், இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக்க ஃபந்துர் மாதா தரா. மகனே, உங்களை அறுக்கிறதுக்கு நான் கனவு கண்டேன், உங்களோட அபிப்பிராயம் என்ன என்று கேட்ட நேரம், ஃபஸ்தபிமா துஅமர், நீங்க ஏவப்பட்டதை நீங்க செய்யுங்க, சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், நாளை மறுமையில் என்னை நீங்கள் பொறுமையாளர்களோடு நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று மகன் சொல்லுகிற அளவுக்கு ஒரு தாய் அந்த குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தை தலையிலும் மனசிலும் சுமந்து பாப்பா கூட இல்லாத நேரம் அந்த பிள்ளையுடைய அந்த பாத்திரத்தை சரியா இந்த உலகத்துல செஞ்ச ஒரு வரலாற அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தருகிறது. வாப்பா விட்டுட்டு போனவரு இன்னும் ஒரு மனைவியோட வாழ்ந்துக்கிட்டு இந்த பிள்ளையையும் மனைவியையும் விட்டுட்டு போன வாப்பா அறுக்க போறேன் என்று கேட்ட நேரம் அந்த பிள்ளைக்கு அந்த உம்மா என்ன சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பா. யோசிச்சு பாருங்க. உண்ட வாப்பா ஒரு நபி, என்ன சொன்னாலும் செஞ்சிடு, உண்ட வாப்பா எதை கேட்டாலும் கொடுத்துடு, உண்ட வாப்பா நல்லவர், உண்ட வாப்பா அல்லாஹ்வுடைய ஒரு ரசூல், உண்ட வாப்பா சத்திய பாதையில இருக்கிறார், என்னை எல்லாம் உண்ட வாப்பா உன்னையும் என்னையும் இந்த இடத்தில் விட்டுட்டு போனதே அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக. அல்லாஹ் தான் என்னையும் உன்னையும் சோதிக்கிறான். அந்த சோதனைக்கு பிறகு அல்லாஹ் எனக்கும் உனக்கும் சொர்க்கத்தை தர காத்திருப்பான். வாப்பாவுக்கு ஒரு காலமும் மாற்றமாக நடந்துடாதே. வாப்பாவுடைய பாதை எதுவோ அதுதான் உன் பாதை மகனே என்று அந்த தாய் அந்த குடும்பத்துல மிக பிரதானமான அந்த பாத்திரத்தை சுமந்து கொண்டதனுடைய விளைவாக அல்லாஹ் தஆலா அந்த சந்ததியில இருந்து நம்மட இந்த பரம்பரை வரைக்கும் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்த்த நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை அல்லாஹ் இஸ்மாயிலுடைய பரம்பரையில் ஆக்கிவிட்டான். சுப்ஹானல்லாஹ். ஒரு பெண்ணுடைய அந்த வகை பங்கு என்பது, அவருடைய பாத்திரம் என்பது அது அளப்பெரியது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே குடும்பத்துல ஒரு குடும்பம் சிறப்பாக இயங்குறதுக்கு கணவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தும் வேலை இல்லை, மனைவி நல்லவளாக இருந்தால் அந்த கணவன் அந்த மனைவி இந்த உலகத்துல உள்ள உலக வாழ்வையும் மர்மை வாழ்வையும் சேர்த்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற மிக பிரதானமான பங்கு ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிற மிக பிரதானமான ஒரு பங்கு. அதனால தான் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல வாழ்ந்த காலம் அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி எங்க போவாங்க? ஹிரா குகைக்கு போவாங்க. ஹிரா குகைக்கு ஏன் போவாங்க? அங்க இருந்து அல்லாஹ்வை தேடுகிற பணியில இருந்தாங்க.
ரசூலுல்லாஹ் சின்ன காலத்திலேயே வாப்பா இல்லாத ஒரு அநாத பிள்ளையாகத்தான் பிறந்தாங்க. வறுமையில தான் வாழ்ந்தாங்க. சின்ன பருவத்திலேயே வாப்பாவை இழந்த போது பாட்டனாருடைய பராமரிப்புல தான் ரசூலுல்லாஹ் வளர்ந்தாங்க. பாட்டனார் மூத்தாகிய போது அபுத்தாலிபுடைய பராமரிப்புல தான் அந்த பிள்ளை வளர்ந்துச்சு. அபுத்தாலிபு தான் முழுக்க பொறுப்பை எடுத்துன்னு செஞ்சார், அந்த ரசூலுல்லாவை வளர்த்தெடுத்தார். ஆனா அபுத்தாலிபுட்ட ரசூலுல்லாஹ் வளர்ற நேரம் அபுத்தாலிப் ரசூலுல்லாஹ் ஆடு மேய்க்கிற ஒரு மனிதராக இருந்தார். ஆனா வரலாறுல பார்க்கிறோம், அபுத்தாலிபு கிட்ட வளர்ந்த ரசூலுல்லாஹ் ஆடு மேய்த்திருக்கிறார். அபுத்தாலிபுக்கு பிறந்த பிள்ளை அலி இந்த உலகத்துல ஆடு மேய்த்த வரலாற காணல். அதுதான் சொந்த பிள்ளைக்கும் வந்த பிள்ளைக்கும் வித்தியாசம். சொந்த பிள்ளைய ஆடு மேய்க்க உடை இல்லை, வந்த பிள்ளை இந்த உலகத்துல ஆடு மேய்ச்சிருக்கு. ரசூலுல்லாஹ் ஆடு மேய்க்கிறார். அவருக்கு ஒரு 25 வயது. அவரை விடவும் வயது முந்திய ஒரு மனைவி அல்லாஹ் இந்த உலகத்துல கொடுக்குறான். அல்லாஹ் எங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வர பாருங்க. புறக்கக்குள்ள பாப்பா இல்லை, வளர்ந்த பாட்டன் இல்லை, வளர்த்த பெரியப்பாவும் மௌத். இதுக்கு முதல் அல்லாஹ் அந்த ரசூலுல்லாவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு குடும்பத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்க போறான். நம்மட கனவுகள் எல்லாமே நம்மட பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுத்தால் நல்ல ஒரு கன்னிப்பெண்ணாக பார்த்துத்தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் என்பதுதான் மனித இயல்பு. அதுதான் எல்லாருமே விரும்புவாங்க. அதைத்தான் இளைஞர்களும் விரும்புவாங்க, ஒரு தாயும் விரும்புவாங்க. ஒரு தாய் கூட ஒரு விதவ பிள்ளைய தண்ட மகனுக்கு ஃபெஸ்டா திருமணம் முடிச்சு கொடுக்க விரும்ப மாட்டாங்க. அது இயல்பு, இந்த உலகத்துடைய இயல்பு. ஆனால் உலகத்துல ரசூலுல்லாஹ் ஃபெஸ்டாக முடித்தது ஒரு விதவ பெண்ணைத்தான் ரசூலுல்லாஹ் முடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு சிறுசு, மனைவிக்கு வயது பெருசு. குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. சுப்ஹானல்லாஹ். சொல்லுவாங்களே, தாய்க்கு பிறகு ஒரு தாரம் அப்படின்டுவாங்க. தாய்க்கு பிறகு மனைவி ஒரு தாரம் அப்படின்டுவாங்க. அதனாலதான் ஒரு தாய் நம்மெல்லாம் திருமணம் முடிக்கிற நேரம், ஒரு ஆம்பளை பிள்ளைய இழக்கிற நேரம் உம்மா அழுவான். ஏன் தெரியுமா அழுவா? இவ்வளவு காலம் டீ கேட்டது எனக்கிட்ட, சாப்பாடு கேட்டது எனக்கிட்ட, உடுப்பு கேட்டது எனக்கிட்ட, கழுகி கேட்டது எனக்கிட்ட, சண்டை பிடிச்சது எனக்கிட்ட, கோபப்பட்டது எனக்கிட்ட, வேண்டி கேட்டது எனக்கிட்ட, வீண் வம்பு காட்டினது எனக்கிட்ட. ஆனா இப்ப உனக்கு 25 26 வயதாகுது. இதுக்கு பிறகு நீ என்னோடு சண்டை பிடிக்க மாட்டாய், எனக்கிட்ட சாப்பாடு கேட்க மாட்டாய், எனக்கிட்ட உடுப்புகளையும் கேட்க மாட்டாய், எனக்கிட்ட எதையும் நீ எதிர்பார்க்க மாட்டாய். இதுக்கு பிறகு நீ கேட்கிற எல்லாமே உன்னோட மனைவி கிட்ட தான். உன்னோட மனைவி தான் டீ ஊற்றி தருவா, உன்னோட மனைவி தான் உன்னை கவனிப்பா, உன்னோட மனைவி தான் எல்லா விஷயத்தையும் பொறுப்பெடுப்பா. எனக்கு இருந்த அந்த கடமையும் உணர்வும் இன்றோடு கைவிட்டு போகுதே என்றுதான் ஒரு தாய் இந்த உலகத்தில் அழுவது உண்டு. இதுதான் யதார்த்தம். அதை புரிந்து கொண்ட மருமகள் அந்த மாமியாவுக்கு ஒரு மகளாக இருந்தால் அந்த வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அதை புரிந்து கொள்ளாத மருமகள் அந்த மாமியாவுக்கு ஒரு மருமகளாக இருந்தால் அந்த வாழ்க்கை ஒரு பூகம்பம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். இதுதான் உலகத்தின் யதார்த்தம். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல தன்னை விடவும் பெரிய வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முடிக்கிற போது அவ ஒரு செல்வச்சி மாட்டி. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையே வறுமை, கஷ்டம், துன்பத்தில் இருந்தவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு விடிவை காட்டுறான். யாருடாக காட்டுறான்? ஒரு பெண்ணூடாக காட்டுறான். அந்த பெண்ணை விட்டுட்டுத்தான் மலையில போய் அல்லாஹ்வை தேடுகிற பணியில் இருக்கிறார். தன்னம் தனியாக இருக்கிற போது 40 வயது பிள்ளைகள் எல்லாம் இருக்குது ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்த மொத்தம் 7 பிள்ளைகள். அந்த 7 பிள்ளைகளிலும் 6 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அன்பு மனைவி, முதலாவது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தார். ஒரே ஒரு பிள்ளையை மட்டும்தான் இந்த மாரியத்து கிபித்தியா என்று சொல்லுகிற அந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் பெற்றுக்கொண்டாங்க. மற்ற 6 பிள்ளைகளையும் அல்லாஹ் இந்த உலகத்துல கொடுத்தது அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தார். அந்த வரலாறை வச்சுட்டு ஒரு கணவர் வீட்டில் இல்லாத போது, தனிய மலையில் இருக்கிற போது, அந்த கணவர் ஏன் இருக்கிறார், என்ன இருக்கிறார் என்றெல்லாம் கேட்காம கணவர் செய்கிற அத்துணைக்கும் தன்னால் ஏண்ட உதவிகளை ஒரு பெண், அதுவும் தன்னை விடவும் வயது முதிர்ந்த ஒரு பெண், அதுவும் கணவனிடத்தில் இல்லாத சொத்துக்களையும் சுகங்களையும்
அனுபவித்த ஒரு பெண் இந்த உலகத்துல கட்டுப்பட்டு வாழ்றது என்பது எப்படி இருக்கு? அதாவது எல்லா பெண்களும் கட்டுப்படுவாங்க. தண்ட வாப்பா மாப்பிள்ளைய விட பணத்துல குறைஞ்சா கட்டுப்படுவாங்க. மாப்பிள்ளை கிட்ட இருக்கிற பண பலத்தை விட தண்ட குடும்பத்துடைய பணபலம் குறைந்தால் எல்லா பெண்ணும் கட்டுப்பாடோடு நடப்பது என்பது அது இயல்பு. ஆனா மாறி நடந்தா, மாப்பிள்ளை ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து, மனைவி ஒரு செல்வ செழிப்பில இருந்து, வாப்பாவுடைய பொருளாதார பலம், நானாவுடைய பொருளாதார பலம், ஊடு வாசல் சொத்து சுகம் ஓஹோண்டு வளர்ந்த ஒரு பெண் பிள்ளை ஒரு சாதாரணமாக வளர்ந்த ஒரு ஆம்பளைய திருமணம் முடித்தால் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அந்த ஆம்பளையையும் அடக்கிற அளவுக்கு இந்த பொம்புளை இருப்பான். அந்த பொம்புளோட குடும்பம் இருக்கும். அவர் அந்த வீட்டில் ஒரு சாதாரண ஒரு மனிதராகத்தான் இருப்பார். பேருக்கு ஹஸ்பண்ட் பொண்டாட்டி, நிர்வாகம் பொம்புலதான், அப்படிதான் இருக்கும். அப்படிதான் என்ன செய்யும், அந்த குடும்பம் இருக்கும். மார்க்கம் இருந்தாலே தவிர, மார்க்கம் இருந்தா பணமோ பட்டமோ உதவியோ ஒத்தாசையோ கணவனுக்கு கட்டுப்படுற மனைவியாக மாறிடுவாள். மார்க்கம் இல்லாட்டி என்ன செய்வாள், கணவனை கட்டுப்படுத்துற இடத்துல தான் அந்த மனைவி இருப்பாள். இந்த பெண்ணுக்கிட்ட ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவகிட்ட மார்க்கம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, அழகு இருந்துச்சு, பெரிய குடும்ப பலம் இருந்துச்சு. அத்துணை இருந்தும் தனக்கு வயது குறைந்த ஒரு மாப்பிள்ளையாக ரசூலுல்லா இருந்தும், ரசூல் என்று தெரிவதற்கு முன்னரே, அதுதான் அங்க மேட்டர், நபி என்று தெரியறதுக்கு முதலே ரசூலுல்லா சொல்ற அத்துணைக்கும் மனைவி கட்டுப்பட்டு 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 நடந்து, மனைவியை விட்டு விட்டு மலையில் காத்திருக்கிற நேரமெல்லாம் கணவனுக்கு உணவு கொடுப்பதிலும் அரவணைப்பதிலும் அன்பு காட்டுவதிலும் ஒரு பெண்ணுடைய வகை பங்கு என்பது இன்றியமையாத ஒன்று. 40 வயதாகிற போது மலையில தட்ட தனிய மாப்பிள்ளை இருந்து அல்லாஹ்வுடைய வகை முதலாவது வந்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலையில இறங்கி இக்ரா என்ற அந்த வசனத்தை சொல்ல போது, எனக்கு ஓதத் தெரியாது என்று சொன்ன போது, திரும்ப ஓதுங்க என்று சொல்லி ஓதத் தெரியாது என்று சொல்லி கட்டிப்பிடிச்சு இப்போ ஓதுங்க என்று சொல்லி 5 வசனம் முதலாவது இறங்கிய சூரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த சூறாவை அவர் ஓதி காட்ட, இவர் ஓதி காட்ட, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் நடுக்கத்தோடு பயத்தோடு காய்ச்சலோடு மலையில இருந்து ஓடோடி வந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திட்ட ரசூலுல்லாஹ் ஓடல, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாட குடும்பத்திட்ட ரசூலுல்லாஹ் ஓடல, ரசூலுல்லாஹ்வோட உம்மாட குடும்பத்திட்ட ரசூலுல்லாஹ் ஓடல, தன்னை வளர்த்த அந்த குடும்பத்திட்ட ரசூலுல்லாஹ் ஓடல, தனக்கு உணவு தந்த அந்த குடும்பத்திட்ட ரசூலுல்லாஹ் ஓடல. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் தான் காபாவை பராமரித்த ஒரு குடும்பம். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயுமே ஓடல. ஓடி வந்ததும் நாடி வந்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் அன்பு மனைவி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னை விடவும் வயது முதிர்ந்த அந்த பெண்ணுக்கிட்ட ஓடி வந்துதான் ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்கோ என்ன போத்துங்கோ என்று சொன்ன நேரத்துல மனைவி செய்த முதலாவது பணி என்ன தெரியுமா, போர்வையை எடுத்து போத்தி விட்டது. ஏன் என்ன பதட்டப்படுறீங்க, நான் தானே சென்னந்தானே மலையில போகவானான், பிசாசு இதுக்குறேன்னு உங்களுக்கு தெரியாத, தட்டத்தனிய ஒரு மனுஷன் இருந்தா என்ன நடக்கும்னு நீங்க தான் கேட்க மாட்டீங்களே. நான் எல்லாத்தையும் உங்களுக்காகத்தானே தந்தேன், சல்லி சொத்து பணம். எத்தனையோ ஆம்பளைகள் என்ன முடிக்க கேட்டாங்க, எல்லாரையும் வேணான்னு சொல்லிட்டு உங்களை வாழ்க்கப்பட்டத்துல இருந்து இங்க என்னத்தை தந்து கிழிச்சிங்க, சொத்தை தந்தீங்களா சுகத்தை தந்தீங்களா? நீங்க மலையில போயிட்டு ஒவ்வொரு நாளும் இருக்கிறீங்க. சரி மாப்பிள்ளை தானே போனா போயிடுச்சுன்னு சொல்லி சாப்பாட்டையும் செஞ்சு அனுப்பினா இப்ப பயத்தோட வந்து படுக்கிறீங்க, உங்களை யாரு பாக்குறது? அப்படின்னு ஒரு வார்த்தை எதையும் கேட்காமல், நம்ம அப்படிதான் கேட்டிருப்போம் எல்லாரும் செய்தவர்களை தவிர, கேட்காமல் மாப்புள்ள ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் என்று சொல்லி உடனே மனைவி ஒரு போர்வையை எடுத்து போர்த்தி விட்டுத்தான், ஏன் என்னாச்சு என்று அமைதியான மெலிஞ்ச குரலில நலிவடைந்த அந்த அந்த இயக்கத்தோடு மனைவி கேட்ட போதுதான், அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படித்தான் மலையில் நான் இருக்கிற போது
ஒரு மனிதர் வந்து என்னை கட்டி பிடித்து ஓதுமாறு சொன்னார். எனக்கு ஓதத் தெரியாது என்றேன். ஓதச் சொன்னார். 3 தடவைகள் நடந்தது. அதன் பிறகு நான் பயந்து விட்டேன். என்னாச்சோ ஏதாச்சோ என்று சொன்ன அந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ், அந்த நேரத்தில் அன்பு மனைவி அந்த நேரத்தில் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? கவலைப்படாதீர்கள், லா தஹ்சன், கவலைப்படாதங்க, லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டார். இந்த ஆறுதல் இருக்குதானே, இது ஒரு குடும்பம் எழும்பி நிற்கிறதுக்கு மிகப்பெரிய பலம். லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், கவலைப்படாதீங்க, பயப்படாதங்க, யோசிக்காதங்க. இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க எப்ப பார்த்தாலும் குடும்பம் 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 என்றே நீங்க அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்களே, குடும்பத்தை சேர்ந்து வாழ்றதுல உங்களை போல ஒரு சிறந்த மாப்பிள்ளையை நான் காணல. லா தஹ்சன், கவலைப்படாது. இந்த உலகத்துல வாழுகிற கஷ்டப்படுற ஆட்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நீங்க என்ற மாப்பிள்ளைய இந்த உலகத்துல நான் பார்க்கல. அநியாயம் இழைக்கப்பட்ட மக்களுக்காக நியாயம் வேண்டி போராடுகிற ஒரு நல்ல மாப்பிள்ளையாக மனிதராக உங்களை தவிர இந்த மண்ணில் நான் யாரையும் பார்க்கல. வந்த விருந்தாளிகளுக்கு உணவு கொடுக்குகிற ஒரு விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிற நல்ல மனுஷனாக உங்களை தவிர இந்த உலகத்துல நான் யாரையும் பார்க்கல. குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறதுல நீங்க தான் ஃபர்ஸ்டும் பெஸ்ட், விருந்து கொடுக்கறதுல நீங்க தான் ஃபர்ஸ்டும் பெஸ்ட், இந்த உலகத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யறதுல நீங்க தான் பெஸ்டும் ஃபர்ஸ்டும். இந்த உலகத்துல யாராவது நெளிவடைந்து வழிவடைந்து பாரங்களை தூக்க இயலாத நேரத்துல தூக்கி விடுறதுல உங்களை போல உதவி செய்கிற ஒரு உறவை இந்த உலகத்துல நான் காணலங்க. கவலைப்படாதங்க, லா தஹ்சன், கவலைப்படாதங்க, அல்லாஹு தாலா உங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டார். இந்த ஆறுதல் இருக்கு தானே. இந்த ஒரு குடும்ப தலைவியாக இருந்து தன்னை மாப்பிள்ளை கொண்டு போற கல்லு லொஸ்டாயிடும். பெரிய கனவோடு வாழ்வார், நோய் வந்துடும், கிட்னி பழுதாகிடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும், திடீரென்று ஆக்சிடென்ட் பட்டு கால் உடைஞ்சிடும், கட்டின வீடு குறை வீடாக இருக்கும், பேசிய கல்யாண அண்ணா இன்னான் இருக்கும். மாப்பிள்ளை எதுவும் தெரியாம வெம்பி வெம்பி மனசுக்குள்ள என்ன செய்யறன்னு யோசிப்பார். அந்த நேரத்தில் ஒரு மனைவி பக்கத்துல இருந்து கொடுக்குற அந்த எம்பத்தி இருக்குத்தானே, அந்த ஒத்துணர்வு இருக்குத்தானே, அந்த ஆறுதல் இருக்குத்தானே, ஒரு மாப்பிள்ளையை எழுப்பி கவலைப்படாதங்க, புறக்குள்ள இதெல்லாம் கொண்டா வந்தோம். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கையாங்க. நாளைக்கோ இன்றைக்கோ நம்ம மூத்தாகிறவங்க தானங்க. ஊடு வாசல் இல்லை என்று ஏன் கவலைப்படுறீங்க? நோய் வந்துட்டு ஏன் கவலைப்படுறீங்க? நோய் வந்தா பாவம் மன்னிக்கப்படும் என்று தெரியாதா? இன்றைக்கு இல்லாட்டி எல்லாம் நாளைக்கு தருவான்னு தெரியாதாங்க. புறக்குற போது எதையும் கொண்டு வரல, இறக்கிற போது எதையும் கொண்டு போக மாட்டோம் என்ற இந்த உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஏன் யோசிக்கிறீங்க? எழும்புங்க என்று ஒரு மனைவி கொடுக்கிற அந்த எம்பத்தி, அந்த ஒத்துணர்வு இருக்கிறதே, அதுதான் இந்த உலகத்துல ஒரு குடும்ப தலைவியுடைய மிக பிரதானமான பங்கு என்பதை மறந்துடக்கூடாது. அன்றைக்கு எழும்பிய ரசூலுல்லாஹ், அது மாத்திரமல்ல, அந்த மனைவி சொன்னது, கவலைப்படாதீர்கள், எங்கட குடும்பத்துல ஒரு ஆள் இருக்கிறார், வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் இருக்கிறார். பழைய ஏடுகளை எல்லாம் படித்து முடித்த ஒரு நல்ல மனிதர். யோசிக்க வேணாம், அவர்கிட்ட போவோம், நடந்ததை சொல்லுவோம், முந்தைய ஏட்டில் ஏதாவது இது சம்பந்தமாக இருக்குதா என்று பார்ப்போம். பேய்க்கும் பார்க்கணும், நோக்கியும் பார்க்கணும் என்று மனைவி சொல்லல. யோசிக்காதங்க, அந்த காலத்துல இப்படி மார்க்கத்துக்கு உள்ள அந்த அதற்கு முன்னர் உள்ள அந்த கிறிஸ்தவத்தை கட்டறிந்த ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார், நான் கூட்டிட்டு போறேன் வாங்க என்று சொல்லி கூட்டிட்டு போய் ஆறுதலும் ஒத்துணர்வும் எம்பத்தியையும் கொடுத்து அந்த கணவரை உசுப்பி விட்ட மிகப்பெரிய பங்கு ஒரு மனைவி கிட்டதான் இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்லுகிற போது, இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளதுதான், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளதுதான்
உங்களோட ஜோட உங்களோட மனைவிய உங்களில் இருந்து நாம் படைத்திருக்கோம். ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் அன்ஃபுஸக்கும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலிருந்து உள்ளதுதான் உங்களுக்கு என்ற துணையை உங்களில் இருந்தே நாம் படைத்திருக்கிறோம். லித்தஸ்குனு இலைஹா, நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக, நீங்க மன அமைதி பெறுவதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது அல்லாஹ்வோட அத்தாட்சின்னு சொல்றான். எது? இந்த எந்த மனைவியை என்னிலிருந்து படைத்திருப்பது அல்லாஹ்வோட பெரிய அதிசயம் அப்படின்ற. நம்ம எப்பயாவது கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் அதிசயமா பார்த்தது உண்டா? சந்தோஷமா இருக்க மட்டும் ஜாலியா இருப்போம், சங்கடம் வந்தா பெரிய முசீபத்து தான் வாப்பா தலையில கட்டிக்கிட்டு ஆடுறதுன்னு அவரும் யோசிப்பது உண்டு, நம்மளும் யோசிப்பது உண்டு. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மனுஷன் என்ற அடிப்படையில் அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது அல்லாஹ்வோட அத்தாட்சி என்று பார்த்தது உண்டா? அல்லாஹ்வோட அத்தாட்சி எப்படி இருக்கும்? இது அதிசயமே, உலக அதிசயம். தாஜ்மஹால்ன்றான், சீனச்சுவர்ன்றான். அல்லாஹ் சொல்றான், நான் உங்களோட மனைவியை உங்களிலிருந்து படைத்திருப்பது என்பது அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. லித்தஸ்குனு இலைஹா, நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக. மவத்தத்தம் வரஹ்மா, நீங்கள் அன்பையும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர அந்த 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 ரெண்டு பேருக்குள்ள அந்த இணைப்பையும் நாமே ஏற்படுத்தினோம் என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. எப்படி ஒரு அதிசயம் தெரியுமா? ஒரு 18-20 வருஷம் வரைக்கும் ஒரு பொம்புளை புள்ள உம்மாட வாப்பாட நானாட கட்டுப்பாட்டுல, சந்தோஷத்துல, ஹெப்பில, பராமரிப்புல, சொத்துல, சுகத்துல, முழு உரிமைகளையும் வாழ்ந்த அந்த ஒரு பெண் பிள்ளை 19 வயசாகி தனக்கு என்று ஒரு துணை வேண்டும் என்று வாப்பா தேடி அந்த 19-20 வயதுல மாப்பிள்ளைய கட்டி கொடுக்கிற போது சொல்ற வார்த்தை, எந்த மகளை நான் உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் பெருமதியான மகரை பெற்று நான் திருமணம் செய்து தருகிறேன் என்று. அந்த திருமண பந்தம், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் இது இலங்கை கவர்மெண்ட்டுக்கு தலைச்சானே, அதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் அல்ல. ஒப்பந்தம் வாயால வாரது, அவ்வளவுதான் இஸ்லாத்துல திருமணம். மாமா வந்து என் மகளை உங்களுக்கு இவ்வளவு மகருக்கு முடிச்சு தந்துட்டேன்னா முடிஞ்சு, அதுதான் முடிச்சு. யோசிச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ். அன்றைக்கு மாப்பிள்ளை மகரை கொடுத்து வாப்பாட கையில உங்களோட மகளை நான் கல்யாணம் முடிச்சு கொள்ளுறேன் என்று சொன்ன, கொள்றேன்னா இந்த கொலை அல்ல விளைச்சானே. அப்படின்னு சில நேரம் இவனை முடிச்சத்துல இருந்து கொல்லாம கொள்றான்னு யோசிக்கிற பாட்டியும் இருக்குது. அந்த நான் முடிச்சு கொள்றேன், நான் ஏற்றுக்கொள்றேன் என்ற அந்த வாழ்க்கை இருக்குதானே, அந்த வாழ்க்கையில இருந்து நமக்கும் அவருக்கு, நம்மட வாப்பா வேற அவர்ற வாப்பா வேற, நம்மட உம்மா வேற அவர்ற உம்மா வேற, நம்மட வீடு வேற அவர்ற வீடு வேற, நம்மட தாத்தா தங்கச்சி வேற அவர்ற தாத்தா தங்கச்சி வேற, சில நேரம் அவர்ற ஊரு வேற நம்மட ஊரு வேற, நம்மட பழக்க வழக்கம் வேற அவர்ற பழக்க வழக்கம் வேற. எல்லாத்தையும் அப்படியே மறந்து அல்லாஹ் போட்ட இந்த ஒப்பந்தத்தால மவத்தத்தம் வரஹ்மா, உங்களுக்குள்ள இரக்கமும் பாசத்தையும் அல்லாஹ் தஆலா உண்டாக்கி லித்தஸ்குனு இலைஹா, நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்ற. இது அத்தாட்சியா இல்லையா? கல்யாணம் முடிச்சா விட்டுட்டு போக மனசு வருகிறது இல்லையே எங்களுக்கு. ஆம்பளைகளுக்கு கல்யாணம் முடிச்ச உடனே விட்டுட்டு போக மனசு வராது. பாவம் மனைவி, பாவம் மனைவி, பாவம் பிள்ளைகள் என்ன தின்னாங்களோ தெரியாது, உடுத்தாங்களோ தெரியாது, என்ன செய்யறாங்களோ தெரியாது. ஒரு சில நேரம் மனைவியும் பிள்ளையும் வீட்டுல தூங்குற நேரம் வெளியில நமக்கு ஒரு வேலை வந்தா கூட தட்ட தனியை விட்டுட்டு போக மனசு வருகிறதில்லை. காரணம், அதுகள் தனியே இருக்குங்களே, கஷ்டமே அப்படின்னு தான் யோசிக்கும். அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த அதிசயத்தை பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். 19 வருஷத்துக்கு பிறகு இறைவன் போட்ட கட்டு முடிச்சு. அக்குதுண்டா என்ன தெரியுமா? அக்கீதாண்டா என்ன தெரியுமா? அக்கீதாண்டு சொல்றது, அக்குதுன்னு சொல்றதெல்லாம் முடிச்சு போடுறது, ஒரு ஆளை கட்டி போடுறது, அதுதான் அக்குதுன் நிக்கா. நிக்கா என்பது அல்லாஹ் போட்டு முடிச்சு, பிரிச்சு கொள்ள இயலா சந்தர்ப்பம் வந்தாலே தவிர. அதிசயமா இல்லை? அப்போ ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கையில, ஒரு குடும்பவியல்ல ஒரு மனைவியுடைய பங்கு என்பது பல வெற்றிகளுக்கு அதுதான் காரண கருத்தாவாக இருக்கிறது என்பதை என்ன செய்யக்கூடாது, நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய ஒரு குடும்பம் சிறப்பாக உயர்வாக போவதற்கான உயர்ந்த இடம். அதனால தான் ரசூலுல்லாஹ் நிம்மதியை தேடி ஓடி பயத்தோடு வந்த நேரம் ஒரு மனைவி கொடுத்த ஒத்துணர்வு
எழுப்பிவிட்டது. அன்று ரசூலுல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் தூங்காத கண்கள் தூங்கினாலும் கல்புகள் தூங்காத ஒரு மாமனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். அதற்கு பிறகு இந்த உலகத்துல அந்த மனைவியையே அல்லாஹ் தஆலா செஞ்சான், எடுத்துக்கொண்டான். அதே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பெரிய கவலையா இருந்துச்சு. அந்த மனைவியை ரசூலுல்லாஹ் இழந்தது ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில பெரிய வரலாறாக மாறி போச்சு. அதனாலதான் ஆயிஷா நாய் கேட்பாங்க, எப்ப பார்த்தாலும் என்ன கண்ணியாக முடிச்ச யார் ரசூலுல்லாஹ், நீங்க எங்க பார்த்தாலும் ஹதிஜா ஹதிஜா ஹதிஜா, ஆடர்த்தாலும் ஹதிஜா, பேசினாலும் ஹதிஜா. ஹதிஜாவுடைய ஒரு சகோதரி ஹாலா ஒரு தடவை வீட்டுக்குள்ள சலாம் சொல்ற போது, யா அல்லாஹ் இது ஹதிஜா அல்ல இது ஹாலா அப்படி என்று ரசூலுல்லாஹ்வுடைய மனதில அந்த குரலுக்கு ஒத்த குரல் போகிற நேரமெல்லாம் கண் கலங்கி கல்புகள் உருகி இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் வாழ்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வகிவங்க ஒரு குடும்பத்துல தாக்கத்தை செலுத்தியது ஒரு மனைவி என்பதை நாங்கள் பார்க்கிறோமாக இருந்தால், ஒரு குடும்பம் சிறப்பாக போவதற்கு மிக பிரதானமான வெற்றிகளை அடைவதற்கு ஒரு மனைவியுடைய பங்கு என்பது அது லேசான பங்குகள் அல்ல. ரசூலுல்லாஹ் ஹதீஜா அவர்கள் மௌத்தாகி பல வருஷத்துக்கு பிறகுதான் என்ன செஞ்சாங்க, அடுத்த திருமணமே முடித்து கொண்டார்கள். முடித்த போது கூட மரணம் வருகிற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மனசில அந்த முதலாவது மனைவியுடைய அன்பும் பாசமும் உதவியும் மாறாத ஒரு இடத்தை இருந்ததை பார்க்கிறோம். அதனாலதான் ஆயிஷா நாய் கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் எப்ப பார்த்தாலும் ஹதிஜா ஹதிஜான்னு இருக்கிறீங்களே, என்ன யார் ரசூலுல்லாஹ் அந்த கிழவியை மறக்க முடியலையான்னு கேட்பாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாதவள் அவள். காரணம், நான் இந்த உலகத்துல அனாதையாக இருந்த போது என்னை அவள்தான் அரவணைத்தாள். நான் சொத்துக்கள் இல்லாத அந்த ஒரு மனிதனாக வாழ்ந்த போது எனக்கு சொத்துக்களை அவள்தான் தந்தாள். நான் பிள்ளைகள் இல்லாத ஒரு தந்தையாக இருந்த போது அவளூடாகத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா பிள்ளைகளை தந்தான். அவளை என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது என்று சொல்லுகிற இடத்துல ஒரு குடும்பத்துடைய இரகசியமான வெற்றிக்கு ஒரு பெண் மிக பிரதானமான பங்கு என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றானாக இருந்தால், ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை நீங்க புகாரியில 3வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பது பார்க்கலாம். பெரிய ஹதீஸ், அதை சொன்னா இன்றைக்கு டைம் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அதனால ஒரு குடும்ப வாழ்க்கையில மிக பிரதானமான வெற்றிகள் அல்லாஹ் தஆலா படித்தரம் 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 ஊடாக ஆணுக்கு கட்டுப்படுகிற நல்ல சாலிகான மனைவியுடைய வகை பங்கில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்பதை நினைக்கக்கூடாது, நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல பயணம் போற போது கூட தன்னை மனைவியை கூட்டிக்கிட்டே போவாங்க. இன்னைக்கு நம்மட மாப்பிள்ளமாரு பயணம் போறோம்னா மனைவியை கூட்டிட்டு போறோம்ல, காரணம் என்னன்னு கேட்டா அது கூட்டு போறதுக்கு டைம் இல்லை. சைனாக்கு போறாரு, இந்தியாவுக்கு போறாரு, அங்க போறாரு, இங்க போறார். நண்பனுக்கு டிக்கெட்டை போட்டு கூட்டிட்டு போற, பொண்டாட்டிக்கு டிக்கெட்டை போட்டு கூட்டிட்டு போக மாட்டார். காரணம், வந்தா தலைவலி அப்படின்னு நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பயணம் போற நேரம் சீட்டு போட்டு எந்த மனைவியுடைய பேர் வருமோ அந்த மனைவியை ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போவாங்க. இந்த இருக்கிற டவுனுக்கு போகல வாரண்ட இது எந்த நேரமும் புடவ துண்டு மாதிரி பின்னாலேயே ஏறி குந்துறதானா அப்படின்னு கேட்கிற கணவன்மாரு அல்லாஹ் செய்தவர்களை தவிர நிறைய பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு போகக்குள்ளா யோசிங்களேன், யுத்தத்துக்கு போகக்குள்ள யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அந்த யுத்தத்துக்கு போற நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சீட்டு போட்டு பேர் எடுக்கிறாங்க. பேரை எடுக்கிற நேரம் 2 மனைவிமாருடைய பேர் வந்துச்சு. அதுல ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னும் ஒன்று ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. 2 பேருடைய பேர். இப்ப என்ன செய்யணும், 2 பேரையும் கூட்டிட்டு போங்கலாம். ஒன்றை கூட்டிட்டு போறதே நம்மட மாப்பிள்ளைக்கு பெரிய சோதனை. 2 பேரையும் கூட்டிட்டு போகணும். இப்ப ரசூலுல்லாஹ் 2 ஒட்டகத்தை தயார் செஞ்சு 2 ஒட்டகத்துல மனைவிமாரோட போறாங்க. ரசூலுல்லாஹ் யாரோட போவாங்க, ஆயிஷா நாயோட போறாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, சீட்டு போட்ட போது எந்த பேரும் வந்தது, ஹப்ஸாவுடைய பேரும் வந்துச்சு ரலியல்லாஹு அன்ஹா. இப்ப ரசூலுல்லாஹ் என்னோட தான் வந்தாங்க. நானும் ரசூலுல்லாஹ்வும் காய்ச்சியே போவோம். இன்னைக்கு நிறைய மனைவிமாருக்கு மாப்பிள்ளமாரு பேசுற இல்லை அப்படிதான் நிறைய கவலை, நம்ம உட்பட விளங்கிச்சான எல்லாருக்கும் அதுதான் கவலை. ஊட்ட வந்தா கூட மாப்பிள்ளை பேசுறல அந்த குறையே என்ன செய்வாங்க, சொல்லியே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு வைஃபை விட வைஃபை தான் முக்கியமா இருக்கு. பொண்ணை விட ஃபோன் தான் நமக்கு விருப்பமாகவும் நெருக்கமாகவும் என்ன செய்ய இருக்குது. இந்த முசிபத்து பிடிச்சது வந்ததால நிறைய குடும்பத்துல சந்தோஷமே இல்லாத அளவுக்கு தான் என்ன செய்யுது. போயிட்டு என்ன செய்யுது, கொஞ்சம் பேர் பொறுமையா இனி கட்டினத்தை கொட்டத்தானே வேணும்னு வாழ்ந்துட்டு போற மாதிரி தான் என்ன செய்யுது இருக்குது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அது மாறணும், நானும் மாறணும், மற்றவங்களும் மாறணும். இது ஆம்பளைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. இதுக்குள்ள வந்ததால சொல்றேன். ரசூலுல்லாஹ்
இப்ப சீட்டு போட்டு மனைவியை கூட்டிட்டு போறாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, நானும் ரசூலும் பேசி பேசி பேசியே போவோம். எப்படி இருக்கு வாழ்க்கை? யுத்தத்துக்கு சத்தம் படாத, யுத்தத்துக்கு போவோம் அப்படிதானே சொல்லுவோம் ரசூல்லா. ரசூல்லா பேசி பேசியே போவாங்க. பேசி யுத்த காலம் நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு முதல் கூடாரம் அடிச்சு தங்குவாங்க, மனைவியோட தங்குவாங்க. நம்மட மாப்பிள்ளண்டா அப்ப ரசூல்லா கூட்டிட்டு போனது மனைவிய யுத்த காலத்துல கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு இப்ப இப்படி பயணம் கொண்டு போற நேரம் இப்ப ஹப்சார் அவர்களுக்கு கொஞ்சம் மனசுல பொம்புலண்டா அப்படித்தானே, என்ன ரசூல்லா ஆயிஷா நாயோட மட்டும்தான் போறாரு, நம்மட மாப்பிள்ள நம்மளோடையும் வரத்தானே வேணும், நியாயமா இல்லையா? நியாயம் தானே. அப்படி யோசிச்சாங்க. உடனே அவ யோசிச்சா என்ன செய்யலாம். இப்போ ஒரு இடத்த போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நிக்கிறாங்க. ஹப்சார் அவனு ஓடி வந்தாங்க ஆயிஷா நாய். ஹப்சா நாய் கேட்குறாங்க, ஆயிஷா ஒரு போட்டி வைப்போமான்னு கேட்டாங்க. என்ன போட்டி அப்படின்னு கேட்டாங்க ஆயிஷா நாய். சொன்னாங்க, போற பயணத்துல யார ஒட்டகம் வேகமா போகுதுன்னு பார்ப்போமா. ஆயிஷா நாய்க்கு பார்ப்போமே அப்படின்னா, இவட ஐடியா வேற இவட ஐடியா வேற, பார்ப்போமே அப்படின்னாங்க. சரி பார்ப்போம். அப்ப என்ன செய்யற, நீங்க என்ன செய்யுங்கன்னா எந்த ஒட்டகத்துல மாறி ஏறு, நான் உங்களோட ஒட்டகத்துல மாறி ஏறு, பாப்பமா யார போகுது அப்படின்னா. ஆயிஷா நாய் ஆண்டாங்க. யோசிக்கல ஆயிஷா நாய் ஆண்டாங்க. ஹப்சா நாய் யோசிச்சா வேற, ஆயிஷா நாய் யோசிச்சா வேற. இப்ப என்ன செஞ்சாங்க, ஹப்சா நாயுடைய ஒட்டகத்துல ஆயிஷா நாய் ஏறுறாங்க, ஆயிஷா நாயுடைய ஒட்டகத்துல ஹப்சா நாய் ஏறுறாங்க. இப்ப ரசூல்லா அப்படியே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்த உடனே யார ஒட்டகத்துல வந்த ரசூல்லா ஆயிஷா நாயுடைய ஒட்டகத்துல வந்தாங்க. போய் அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றாங்க. பார்த்தா ஹப்சா உள்ளுக்கு இருக்கிறாங்க. இப்ப மாறி கொஞ்சம் ஆயிஷாட்ட போயிட்டு வரணும் போலாமா, போனா முடிச்சு. இப்ப என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லா மாறி உட்கார்ந்த உடனே ஹப்சாரோட என்ன செஞ்சாங்க, பேசி 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 போறாங்க. இப்ப ஆயிஷா நாய்க்கு இப்பதான் விலகிச்சு, ஆஹா ரசூலுல்லா அதுல ஏற்றாரு. ஏன்னா ரசூலுல்லா இறங்கினது அதுல, அப்ப அதுல ஏறுவாரு, நான் அங்கேயே இருந்திருக்கணும். ஆனா ஹப்சா நாய் என்ன செஞ்சா, தலைய பாவிச்சு ஒட்டகத்தை மாத்தி விட்டா. ஒட்டகத்தை மாத்தி விட்டதால ரசூலுல்லா அங்க போய் என்ன செஞ்சிட்டாங்க, மனைவியோட பயணம் ஆயிட்டு. இப்ப ஆயிஷா நாய் தட்ட தனியே வாராங்க. எப்படி இருக்கு மனசு, ரசூலுல்லாவோட பேசி பேசி வந்து ஹப்சாரோட மாத்தி விட்டாங்க. இப்ப ஹப்சா நாய் பேசி பேசி போறாங்க. அது பொம்பளைகளுக்குள்ள பழக்கம் தானே. இப்ப பேசி பேசி போறாங்க. இப்ப ஆயிஷா நாய்க்கு சரியான கவலை வேதனை, உண்டு சொல்லிக்கலாம், வாங்கண்டு கூப்பிட்டு கேலாம், என்ன செய்யறன்னு போறாங்க. இப்ப போய் ஒரு இடத்த அப்படியே ஒட்டகம் நிக்குது. ஆயிஷா நாய்க்கு வேதனை தாங்க இயலாம இந்த புல்லுகள் இருக்குது, அந்த காலத்துல பெரிய புல்லு இருக்கு, அந்த புல்லுக்குள்ள போய் காலை புத்திக்கிட்டு, ரசூலா வரல, காலை புத்திக்கிட்டு உடனே சொல்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு உடனே ஒரு தேல் கொத்தணும், எனக்கு இப்ப இந்த புல்லுக்குள்ளால வந்து ஒரு தேல் என்ன கட்டிக்கணும், அல்லது ஒரு பாம்பாவது என்ன கொத்தணும், அப்பதான் ரசூலா என்னை கிட்ட வருவார். அவ உண்மையிலேயே அதாவது சாபம் தேடி அல்ல அந்த பிரார்த்தனை. இப்ப சில நேரம் சில பொம்பளைகள் என்ன செய்வாங்கன்னா, தந்த மாப்பிள்ளையை இழந்து கொள்ள இயலாம பேசுவாங்க தானே, அது சாபத்துக்கு பேசுறது இல்லையே, அது பாசத்துல பேசுறது. ஆயிஷா நாய் பேசுனாங்க, யா அல்லாஹ் இப்ப எனக்கு ஏதாவது ஒரு தேல் கொத்தணும் அல்லது ஒரு பாம்பு கடிக்கணும், அப்படி என்ன ஒரு பாம்பை சாட்டிடு அப்படின்னு துவா கேட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அப்படியாவது ஒரு தேல் கொத்தினா பாம்பு கடிச்சா இந்த பக்கத்துல என்ன செய்வார், இந்த மாப்பிள்ளை இருப்பாரே என்பதற்காக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்படி ரசூலுல்லாவை பிரிஞ்சு பயணத்துல கூட ரசூலுல்லாவோடு போகணும் என்று சொல்ற இடத்தை ஒரு மனைவியுடைய பங்காக ரசூலுல்லாஹி வச்சிருக்கிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு மனைவிதான் இந்த உலகத்துல ஒரு கணவனுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கிற ஒரு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக போறதுக்கு, ஒரு குடும்பம் வெற்றிகளை அடைகிறதுக்கு எல்லா இடத்திலையும் ஒரு மனைவியுடைய பங்கு பெறுகிறது. அதனால நம்ம மனைவி என்பவள் சாதாரண ஆள் அல்ல, மனைவி என்பவள் சாதாரண ஆள் அல்ல. ஒரு குடும்பம் சிறப்பா, ஒரு பிள்ளைகள் நல்ல வளர்ப்பா, ஒரு கணவன் நல்ல நிம்மதியாக இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இந்த குடும்பத்துடைய அத்துணை ரகசியங்களும் யார்கிட்ட ஒரு பெண்ணுக்கிட்ட தான் இருக்குது என்பதை என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு குடும்பம் சிறப்பாக சீராக இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கு மிக பிரதானமான வகிபங்கு ஒரு பெண்ணுடைய வகிபங்கு. அதுல தான் அவ்வளவு வெற்றி என்ன செஞ்சிருக்கிறது, தங்கி இருக்கிறது. அது பிள்ளையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், வீடு வாசலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும், அந்த ரகசியத்தை அல்லாஹு தாலா, அந்த வெற்றியை அல்லாஹு தாலா இந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கிட்ட வச்சு. அதனால ரசூல்லா சொன்னாங்க, இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற அல்லாஹ்வுடைய சஆதா ஈடேற்றம் இருக்குத்தானே, அர்பஉம் மின சஆதா,
4 விஷயம் அல்லாஹ் கிட்ட இருந்து வருகிற ஈடேற்றம் அப்படின்னாங்க. அதுல ஒன்று ரசூலுல்லாஹ் சொன்னது அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல சாலிஹான மனைவி. நல்ல யார் சாலிஹான மனைவி? பேரு சாலிஹா அல்ல, வாழ்க்கையே சாலிஹாவாக இருக்கும், வாழ்க்கையே சிறப்பானவளாக இருக்கும். அந்த சாலிஹான மனைவி இந்த உலகத்துல ஒரு கணவனுடைய வாழ்க்கையில கிடைக்கிற மிகப்பெரிய சஆதத், ஈடேற்றம் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க அல் பைத்துன் வாசிஉன், ஒரு விசாலமான வீடு. இந்த உலகத்துல கிடைக்கிற ஒரு சிறப்பு, அல்லாஹ் கொடுக்கிற பெரிய சஆதத், ஈடேற்றம் அப்படின்னா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல் மர்கபுல் ஹனி, மூணாவது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வாகனம். நல்ல வாகனம் தானே 4 கிலோமீட்டர் ஓடிட்டு 8 கிலோமீட்டர் தள்ளுற வாகனம் அல்ல, நல்ல வாகனம். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா கொடுக்கிற ஒரு சஆதத், ஈடேற்றம். அதே போல நல்ல வேலைக்காரர் அல்லது நல்ல பக்கத்து வீட்டுக்காரர் அமைவது என்பது அது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய சஆதத், ஈடேற்றம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சுன்னத்துல ஃபர்ஸ்ட் அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல சாலிஹான மனைவி. சாலிஹான மனைவி மட்டும் இல்லாம ஒரு மனுஷனுடைய குடும்ப வாழ்க்கையில என்ன அமைஞ்சும், சொத்து சுகம் வாகனம் மாடி வீடு என்ன கிடைச்சும் அதுல பரக்கத்தே இருக்காது, வாழ்க்கையே இல்லை. அது பெரிய அருள், அல்லாஹ்வுடைய ஈடேற்றம். இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற கெட்டது என்ற சொல்ல அடையாளப்படுத்துற நேரம் இந்த உலகத்துல அல் மர்அத்து சு, ஒரு கெட்ட மனைவி இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஒரு கெட்டது. பைத்துன் வையிக், ஒரு நெருக்கடியான வீடு, அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிற ஒரு சோதனை. அதே போன்று ஒரு கெட்ட வாகனம், அது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. பக்கத்து வீடு கெட்டவராக அல்லது வேலைக்காரர் கெட்டவராக அமைவது என்பது அது இந்த உலகத்தில் கிடைக்கிற ஒரு மோசமான விஷயம் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நாடியார்களே, ஒரு குடும்பத்துடைய அத்துணை வெற்றியும் பிள்ளையை வளர்க்கிறது, பிள்ளையை படிக்க வைக்கிறது, மாப்பிள்ளையை பாதுகாக்கிறது, மாப்பிள்ளையை சொர்க்கத்துக்கு கொண்டு போறது ஒரு குடும்பத்துடைய வீட்டுடைய பொறுப்பு. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஇயத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். நாளை மறுமையில அந்த மேய்ப்புகளை பத்தி நீங்க நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீங்க. ஒரு வீட்டுடைய பொறுப்பு அந்த பெண்ணுக்குரியது. அந்த வீட்டை பத்தி நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா செய்வான், விசாரிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அதனாலதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்துல அவங்க கல்யாணம் முடிக்கிற நேரம் இன்னும் ஒரு மாப்பிள்ளையை முடிச்சிருந்தாங்க. ஏற்கனவே விதவை பெண் தானே உம்மு சுலைம், அபு தல்ஹாவை முடிச்சாங்களே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அபு தல்ஹாவை முடிச்சிருந்தாங்க. இவர் முடிக்கிறதுக்கு முதல் மாலிக் என்று சொல்ற ஒரு ஆளை முடிச்சிருந்தாங்க. அவருக்கு பிறந்த பிள்ளைதான் இந்த பிள்ளை அனஸ் என்று சொல்லுகிற பிள்ளை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சின்ன பருவத்துல எந்த பொருளாதார உதவியும் இல்லாத நேரத்தில் ஒரு தாய் இப்படி யோசிப்பாவா, தண்ட பிள்ளைய கொண்டு போய் என்ன பெரிய மகானாக இருந்தாலும் ஒரு வேலைக்காரனாக விடுறது யோசிச்சு பாருங்க. தான் ஒரு விதவையாக இருந்து தண்ட மகனை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், எனக்கு கூலி வேணாம், காசி வேணாம், சம்பளம் வேணாம், எந்த மகன் நல்லதை உங்கள்கிட்ட இருந்து படிக்கட்டும், நீங்க அவரை வேலைக்காரராக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. எப்படி இருக்கும்? நம்மட பிள்ளைய எங்கேயாவது கடையில விட்டு வாப்பல்லடா, அதை செய்யடா, இதை செய்யடா, அப்படி செய் இப்படி செய், நீதான் குடும்பத்தை கட்டி காக்கணும், இதுதான் நம்மட எண்ணம். சாலிஹான பெண்ணிடத்தில் இருந்த நான் எப்படி கஷ்டப்பட்டாலும் எனக்கு பிறந்த பிள்ளை சாலிஹான பிள்ளையாக வர வேண்டும் என்ற அந்த குடும்பத்தின் பின்னால் உள்ள ரகசியத்தை ஒரு தாய் அறிந்து கொண்டாள். அதனாலதான் தண்ட பிள்ளையை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் கிட்ட 10 வருஷம் வேலைக்காரராக விட்டாங்க. அந்த பொம்புல தான் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தவுடன் மதீனத்து மக்கள், மக்காவுல உள்ள மக்களுக்கு எல்லா உதவியையும் செஞ்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு யாருமே உதவி செய்யலையே. ரசூலுல்லாஹ் ஒருத்தருமே உதவி செய்யாத ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் தனியே நிற்கிற நேரம்தான் அந்த பெண்ணுக்கு, உம்மு சுலைம் என்று சொல்லுகிற விதவைக்குத்தான் மனதில் ஒரு ஈரம் வருகிறது. யார் ரசூலுல்லாஹ், நான் விதவைதான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை யார் ரசூலுல்லாஹ், எல்லாருக்கும் உதவி செய்து கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு யாரும் உதவி செய்யலையே யார் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு எந்த சிலை ஈத்தம்
பல மரங்கள் உள்ள ஒரு சின்ன தோட்டம் இருக்குது, அதை நீங்க வச்சுக்கங்க யார சொல்லலாம் என்று தான் விதவையாக இருந்த போது கூட தனக்கு சொத்து சுகம் இல்லாவிட்டாலும் இந்த மார்க்கத்தை சொல்லுகிற சத்திய தூதருக்கு ஒரு பக்கபலமான உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தோட்டத்தை நீங்க பயன்படுத்துங்க யார சொல்லலாம் என்று கொடுத்ததும் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்பதை மறந்துடக்கூடாது. இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தான் தனக்கு இருந்த ஒரு மகன், அபு தாலிபுக்கு பிறந்த மகன், அத யாரு பேர், அவர் கணவர் பேரு அபு தல்ஹாவுக்கு பிறந்த அந்த குழந்தை வீட்டுல இருந்து இவர் போற நேரம் சோமில்லாம இருக்குது. திரும்ப வீட்டுக்கு வார நேரம் அந்த பிள்ளை மௌத்தா போயிடுச்சு. மௌத்தா போன போது கூட எந்த தாக்கி இந்த மனசு வர சொல்லு? தண்டை பிள்ளை மௌத்தாக இருக்கக்குள்ள மாப்பிள்ளையோட சந்தோஷமா சிரிப்பீங்களா, கதப்பீங்களா, நல்லா ஆக்கி வைப்பீங்களா, நல்லா அலங்கரிச்சுக்குவீங்களா? அன்றைக்கு இரவைக்கு மாப்பிள்ளையோடு இல்லறத்துல ஈடுபட மனசு வருமா? இஸ்லாத்துல உள்ள ஒரு தாக்கி வந்துரு. இஸ்லாத்துல உள்ள ஒரு தாக்கி நம்மெல்லாம் எமோஷனல் ஃபீலிங், அதுக்குத்தான் நம்ம கட்டுப்பட்டவங்களே தவிர மார்க்கத்து கட்டுப்பட்டவங்கள் அல்லி. அவ மார்க்கத்து கட்டுப்பட்டா மனசுல வர கவலையை அடக்கி கொள்ளும். அவ கவலை இருக்காத, தண்டை பெத்த பிள்ளை மௌத்தா போயிட்டு பக்கத்து வீட்டுல போய் சொல்றா, இங்க பாருங்க என் பிள்ளை மௌத்தாயிட்டு இன்றைக்கு என்ற கணவர் அபு தல்ஹா வருவார், நீங்க யாரும் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன் என் மாப்பிள்ளை கிட்ட, நீங்க யாரும் சொல்லக்கூடாது. இந்த செய்தியை அறிவிக்கிற யார் தெரியுமா? இந்த ஹதீஸை அறிவிக்கிறது அவர் அன்பு மகன் அனஸ்ஸலாம் தான் இந்த ஹதீஸை சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி இருக்கும் பாருங்க. அதுவும் வேற வாப்பாவுக்கு பிறந்த பிள்ளைய சாச்சா, முறைப்படி சாச்சாவுக்கு நடந்த சாச்சாவுக்கும் உம்மாவுக்கு இன்னும் ஒரு வாப்பா ஊடாக பிறந்த அந்த பிள்ளையுடைய வரலாறு சொல்லுவது அவர் மகனார் சொல்றார். என் உம்மா என்ன செஞ்சா, பக்கத்து வீட்டுல போய் சொன்னா யாரும் சொல்லக்கூடாது இந்த மாப்பிள்ளை கிட்ட அப்படின்னு. உடனே என் தம்பியை தூக்கி உமைர் என்ற தம்பியை தூக்கி ஒரு ஓரமா என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் கேட்பாங்களே, இந்த விளையாடிக்கிட்டு இருப்பார் குருவியோட, உமைர் அந்த குருவிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்களே, அது செத்ததுக்கு பிறகு சோகமா இருந்த அந்த ஹதீஸ் படிக்கிறோமே, அந்த பிள்ளைய தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒரு துணியை எடுத்து போட்டி அந்த பிள்ளைய ஓரமா வைக்கிறாங்க. மாப்பிள்ளை வாரத்துக்காக சுபஹானல்லாஹ் அனஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ற உம்மா என்றைக்கும் இல்லாத அளவு அன்று தயார்படுத்தி கொண்டார், அழகுபடுத்தி கொண்டார், மாப்பிள்ளைக்காக அழகுபடுத்தி கொண்டார். தம்பியை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டா. அன்று வாப்பாவுக்காக, அதாவது சாச்சாவுக்காக உணவு தயாரித்து வைத்திருந்தார். வந்து கேட்கிறாரு அபு தல்ஹா, எங்க பிள்ளை அப்படின்னு. பிள்ளை தூக்கம் அப்படின்னாங்க. என்ன அன்னவும் மஃபுல் மௌத்து தானே, தூக்கம் என்பது மௌத்து தானே. அவ சொன்னது மௌத், நவும் புள்ள நவும்டா. நம்ம தூங்கக்குள்ள என்ன சொல்றோம், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வாஹியா, யா அல்லாஹ் உன்னுடைய பேரை கொண்டு நான் மௌத்தாகிறேன் என்பதன் அர்த்தம். அது தூங்குறல்லையே, நம்ம மௌத்து என்பது தூக்கம் தானே. உசுறு வந்தா ஹயாத்து, இல்லாட்டி மௌத்து. அதை சொல்றாவ. எங்க பிள்ளைன்னு கேட்டாங்க. பிள்ளை நிம்மதியா தூங்குறாருன்னா மாப்பிள்ளைக்கு சாப்பாட்டு கொடுத்து அன்று இரவு சந்தோஷமாக வாழ்ந்து 2 பேரும் இல்லறத்தில் ஈடுபட்டதற்கு பிறகு மனைவி கேட்கிறா, உங்கள்கிட்ட யாராவது ஒரு அமானிதமான ஒரு பொருளை தந்துவிட்டு அதை திரும்ப கேட்டா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. என்ன கேட்குறீங்க நீங்க கேள்வி? அமானிதமாக தந்த பொருளை தந்தவர் கேட்டால் தந்தவரிடத்தில் ஒப்படைப்பது தானே நியாயமானது, அதைத்தானே செய்யணும். அப்பதான் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அமானிதமாக ஒரு பிள்ளையை தந்தார். அந்த பிள்ளையை தந்தவன் கேட்டான், எடுத்துக்கொண்டான் என்ன, எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு எடுத்துக்கொண்டான் என்றார்கள். அபு தல்ஹா அவர்களுக்கு கோபம் வந்து மனைவியோடு சண்டையிட்டு, சின்ன ஒரு மனத்தாக்கம், கோபம் தான், என்ன வேலை பார்த்தீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாவுக்கு ரசூலுல்லாட்ட சுபம், யா ரசூலுல்லாஹ், இன்று நடந்தது இந்த மனைவி செய்த வேலையை பார்த்தீங்களா யா ரசூலுல்லாஹ்? பிள்ளை மௌத்தாக இருக்கிற செய்தியை சொல்லாம எனக்கு ஆக்கி காட்சி என்னோடு சந்தோஷமாக இருந்து அந்த பிள்ளை மௌத்தாயின செய்தியை இப்பதான் யா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்று சொன்ன போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்று இரவு அல்லாஹு தஆலா உங்களுக்கு நாடி இருந்தால் அல்லாஹ் அந்த பிள்ளைகளில் அல்லாஹ் அருள் செய்யட்டும், பரக்கத்து செய்யட்டும் என்று சொன்னார்கள். ஹதீதுகளில் பார்க்கிறோம், அந்த பெண்ணுடைய வெற்றியின் இரகசியம் சுப்ஹானல்லாஹ்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்று இரவே அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். 9 குழந்தைகளை பிறகு பெற்றெடுத்தார்கள். 9 குழந்தைகளும் குர்ஆனை சுமந்த ஹாஃபிதுகளாக மாறிப்போனார்கள் என்று சொல்லுகிற வரலாறை நானும் நீங்களும் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுடைய அந்த குடும்பத்தின் வெற்றி என்பது அந்த பெண்ணுடைய மிகப்பெரிய வகை பங்கு என்பதை என்ன செய்யக்கூடாது, நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள்கிட்ட நிறைய பொறுமையை தந்திருக்கிறான், நிறைய தியாகத்தை தந்திருக்கிறான், நிறைய தாங்குகிற மன ஆற்றலை தந்திருக்கிறான். அல்லாஹு தாலா உங்களை இந்த உலகத்தில் சிறந்தவர்களாக அல்லாஹு தாலா உங்களை தேர்வு செய்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் உங்களை எல்லாம் போன்று இந்த உலகத்தில் வாழ்பவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பதாக அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். நபி இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு காரணமாக ஒரு தாய் தான் இருப்பார் என்பதற்கு, தந்தையே தேவையில்லை ஒரு பிள்ளை சிறப்பாக வளருவதற்கு என்பதற்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆக்கியிருக்கிறான் என்ற வரலாறெல்லாம் இது பெண்களை சார்ந்த உங்களுக்கு சிறப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்துடைய ரகசியம், ஒரு குடும்பத்துடைய வெற்றி அத்துணையும் ஆணை விடவும் ஒரு பெண்ணுடைய நல்ல வழிகாட்டலிலும் பொறுமையிலும் பிள்ளை வளர்ப்பிலும் பணத்திலும் குணத்திலும் நல்ல பண்பாட்டிலும் அனுசரிப்பதிலும் ஆறுதல் சொல்லுவதிலும் பிற குடும்பத்தை சேர்ந்து வாழ்வதிலும் மாப்பிள்ளைக்கு சில நேரங்களில் உதவியாக, ஒத்தாசையாக, உடல் ரீதியாக, உள ரீதியாக, பண ரீதியாக செய்வதிலும் அந்த குடும்பத்துடைய வெற்றி தங்கி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த இந்த குடும்பம் சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழுகிற நல்ல வகை பங்க நீங்களும் பொறுப்பேற்று இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகிற நல்ல குடும்ப தலைவிகளாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் துணை செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2 கேள்வி கேட்க சொன்னாங்க, கேட்டுறேன். அதுக்கப்புறம் யாரும் அதை கைட் பண்ணி என்ன சொல்லுவாங்க, பேப்பர்லாம் தருவாங்கன்னு சொன்னாங்க. அதில் ஒரு கேள்வி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 மனைவிமார்களை கொடுத்தார். அந்த மனைவிமார்களுடைய பெயர் என்ன? லேசான கேள்விதான் கேட்க சொன்னாங்க. அடுத்தது, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஈடேற்றம் 4 அப்படின்னு, அந்த 4 என்ன? விளையிட்ட கேள்வி. அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற, இந்த உலகத்தில் கொடுக்குற ஈடேற்றம் 4 அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த 4 என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மனைவிமார்களுடைய பெயர்கள் என்ன? இதுக்கு நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லாட்டி இந்த பயானையே என்ன செய்ய மாட்டீங்க, கேட்ட மாதிரி இருக்காது. மிச்ச லேசான கேள்வி பார்த்துருங்க. ஜஸாக்கமுல்லாஹு ஹைரன். முடிச்சுக்குவா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.